ஹாய் பிரண்டன்ஸ். இன்றைய எபிசோடில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. சுரேகாவை அடைத்து வைத்திருந்த வீட்டில் தன்னுடைய பொருட்கள் இன்னும் இருப்பது மாதங்கிக்கு தூக்கமே வராமல் செய்கிறது. பாரன்சிக் டீம் வந்துவிட்டால் எல்லா ஆதாரங்களும் போலீஸ் கைக்கு போய்விடும் என்ற பயத்தில் லேப்டாப்பில் அந்த வீட்டை பார்த்து கொண்டே என்ன செய்வது என்று யோசிக்கிறாள். கடைசியில் நள்ளிரவுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்கிறாள். சூர்யா, நந்தினி, போலீசார் எல்லோரும் அசந்திருக்கும் நேரத்தில் பின்பக்கமாக வீட்டுக்குள் சென்று பொருட்களை எடுத்துவிடலாம் என்று திட்டமிடுகிறாள். இரவு 12 மணிக்குப் பிறகு காரை அருகிலுள்ள தெருவில் நிறுத்திவிட்டு யாருக்கும் தெரியாமல் சுவரை ஏறி வீட்டுக்குள் நுழைகிறாள். அவசரமாக ஒவ்வொரு பொருளையும் பையில் அடுக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கவனக்குறைவால் மேஜையில் இடறி கீழே விழுந்து சத்தம் போடுகிறாள். அந்த சத்தம் கேட்டதும் காவலில் இருந்த போலீசார் வீட்டுக்குள் விரைந்து ஓடுகிறார்கள். ஆனால் அதற்குள் முகத்தில் மாஸ்க் அணிந்த மாதங்கி பின்பக்க வழியாக தப்பித்து காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி விடுகிறாள். வீட்டுக்குள் வந்த போலீசார் எல்லா பொருட்களும் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். உடனே தகவல் ஏசிக்கு செல்கிறது. ஏற்கனவே பல வழக்குகளால் கோபத்தில் இருந்த அவர், ஒரு பெண் உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் எடுத்துச் செல்லும் வரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று போலீசாரை கடுமையாக கண்டிக்கிறார். எப்படியாவது அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். மறுபக்கம் மாதங்கி சுந்தரவள்ளி வீட்டிற்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். இனிமேல் எல்லா சந்தேகமும் நந்தினி மற்றும் புனிதா மீது தான் திரும்பும் என்று மனதிற்குள் மகிழ்கிறாள். பின்னர் கௌசிக்கிற்கு போன் செய்து, நீ செய்ய முடியாத வேலையை நான் செய்து முடித்துவிட்டேன். சுரேகா இருந்த வீட்டிலிருந்து என் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்துவிட்டேன் என்று பெருமையாக பேசுகிறாள். அதற்கு கௌசிக், சிசிடிவி இருந்தும் எப்படி தப்பித்தீர்கள் என்று ஆச்சரியப்பட, யாருக்கும் சிக்காமல் வேலை முடித்துவிட்டேன் என்று மாதங்கி தற்பெருமையுடன் கூறுகிறாள். ஆனால் இந்த உரையாடல் முழுவதையும் வெளியே நின்று அருணாச்சலம் கேட்டு விடுகிறார். உடனே மாதங்கியின் அறைக்குள் சென்று, கௌசிக் யார், சுரேகா கடத்தல், புனிதாவுக்கு எதிரான சதி என அனைத்தையும் நேரடியாக கேட்டு மிரட்டுகிறார். முதலில் மாதங்கி பொய்யாக அமெரிக்காவில் இருக்கும் நண்பரிடம் பேசினேன் என்று சமாளிக்க முயன்றாலும், நான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன் என்று அருணாச்சலம் உண்மை